ஹே ஐயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, த மஸ்டங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். உண்மையாலுமே சொல்லணும்னா இது ஒரு வேற ஜானர்ல இருக்கிற ஒரு பிரிசன் மூவி தான். அதை விட முக்கியமானது ஒரு மனுஷனுக்கு உச்சபட்ச கோவம் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறது அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது போதாதுன்ட்டு ஒரு மனுஷனுக்கும் ஒரு விலங்குக்கும் எவ்வளவு பாசம் இருக்குதுங்கிறத தெள்ள தெளிவா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வளவலன்னு பேசாம இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்துருவோம். அதாவது நம்ம ஹீரோவை பொறுத்தளவு அதிகமா கோவப்படுவான். கோவப்பட்டதுனாலதான் அவனோட குடும்பத்தை இழந்து ஜெயிலுக்கே வந்திருக்கான். ஆனா ஜெயில வந்து அதே கோவம் தான் இருக்குது. அவனோட கோவத்தினால யாருமே அவன் பக்கத்துல சேர மாட்டாங்க. பேசினாலே கோவப்படுவான். அந்த அளவுக்கு கோவப்படுவான். அப்படி இருக்கும்போது முக்கியமா நம்ம ஹீரோ இருக்கிற பிரிசன்ல நிறைய காட்டு குதிரைகள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த காட்டு குதிரைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் கொடுக்குற வேலை யாரோடதுன்னு பார்த்தோம்னா இந்த ஜெயில் கைதிகளோட தான். நம்ம ஹீரோவும் அதுல ஒரு பார்ட் தான். இப்போ இந்த கைதிகளுமே வந்து குதிரைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மனுஷனை விட குதிரை ரொம்பவுமே கோவமானது. அது கோவப்பட்டு ஒரு கிக்கு பண்ணுச்சுன்னா நம்ம டங்கு வாரி எல்லாம் அந்து போயிடும். அந்த அளவுக்கு வலிக்கும் நமக்கு. அப்படி ஒரு நாள் கோவப்படுற நம்ம ஹீரோவும் அடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவுமே கோவப்படுற ஒரு குதிரை இருக்குது. அப்ப நம்ம ஹீரோவுமே அந்த குதிரையை பழக்கப்படுத்தலான்ட்டு பக்கத்துல போறான். ஆனா அந்த குதிரை பக்கத்துல சேர்த்துக்கவே மாட்டுது. ரொம்பவுமே ஆக்ரோஷமா இருக்குது. அந்த குதிரையை அவன் மட்டும் இல்ல யாருமே அடக்குனது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. இதை நம்ம ஹீரோ அடக்குனானே இல்லையா, இல்ல இவங்களுக்குள்ள எப்படி அன்பாச்சு காதலாச்சுங்கிறத நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இந்த காட்டு குதிரையில பிடிச்சிட்டு வந்து இந்த ஜெயில் கைதியை தான் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்து அமெரிக்க போலீஸ்காரங்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் இவங்க வந்து அந்த குதிரையில வந்து ஏலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்படிதான் அந்த பிரச்சனை வந்து ரொம்பவுமே பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த படத்துல என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத நம்ம ஃபுல்லா பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல நிறைய காட்டு குதிரையில தான் காமிக்கிறாங்க. இந்த காட்டு குதிரையில எல்லாத்தையுமே ஹெலிகாப்டர் மூலியமா விரட்டிட்டு வந்து அங்க ஒரு பிரிசனுமே இருக்குது. அந்த பிரிசன்ல உள்ள போலீஸ்காரங்களா இருக்கட்டும் கைதிகளா இருக்கட்டும் இவங்க தான் வந்து அந்த குதிரையில எல்லாத்தையுமே விரட்டிட்டு வந்து இவங்க இடத்துல வந்து வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு குதிரை முரட்டுத்தனமா ஓடிறது பாத்தீங்களா, இதுதான் வெறித்தனமான குதிரை. யாருக்குமே அடங்காத ரொம்பவுமே கோவப்படுற குதிரை. இந்த குதிரையை யாரு அடக்குனாங்கிறதையும் பார்ப்போம். நம்ம இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் வந்து கோல்மன். சோ இவன் வந்து ஜெயில இருக்கான். இவனுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து ஒரு டாக்டர் மாதிரி, அதாவது சைக்காலஜிக்கல் டாக்டர் மாதிரி. அவங்களுமே கோல்மன் கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இங்க பாருப்பா, இப்ப நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணை ரொம்பவுமே நம்புற, அந்த பொண்ணு உன்னை நம்புதுன்ட்டு நீயும் அதே மதப்பிலேயே இருக்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது நீ அந்த பொண்ணை இன்னொருத்தவங்க கூட வந்து பாக்குற. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து அவனுக்கு கிஸ் பண்ணுது. இப்போ உன்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உனக்கு ஒரு 3 ஆப்ஷன் சொல்றேன், நீ கண்டுபிடி அப்படின்னு. கொஞ்சமா கோவப்படுற, அதிகமா கோவப்படுற, ரொம்ப அதிகமா கோவப்படுற, இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷனுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அவன் எழுந்து கோவப்பட ஆரம்பிச்சிடறான். அதாவது நேராவே காமிச்சிடறான். இதை பார்த்து மிரண்டு போயிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப திரும்பவும் உட்கார வச்சு சரி ஓகே நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், உனக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு புக் வேணுமா, மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணுங்கிறது சொல்லு, நான் வந்து ரெடி பண்றேன் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா ராஜு அது இருக்கட்டும், இவங்க ஏன்டா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா இவங்க வந்து ஒரு டாக்டர், இவனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஜெயில இருந்து இவனை விடுவிக்க முடியும். அதனாலதான் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு கோபம் இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. இப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோவுமே வந்து ஜெயிலுக்கு கூட்டி போயிடுறாங்க. அந்த ஜெயில் ரூம்ல நம்ம ஹீரோக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்திருப்பான். இவங்க 2 பேரு தான் மொத்தமாவே இருக்காங்க. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த ஜெயில தான் காமிக்கிறாங்க தூரத்துல இருந்து. இப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு இடத்துக்கு கூட்டி வராங்க. இவனை எங்க கூட்டி வராங்கன்னு பார்த்தோம்னா ஜெயிலுக்கு வெளியவே கைதிகள்லாம் வச்சு குதிரைகளை வந்து ட்ரெயின் பண்றாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு தான் கூட்டி வராங்க நம்ம ஹீரோவா. அங்க கூட்டி வந்துட்டு அங்க உள்ள ஒருத்தன் இங்க பாருப்பா, உனக்கான வேலை இன்னைக்கு என்னன்னா இங்க சுத்தி உள்ள குதிரைகளோட புழுக்கைகளை எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுதான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து எடுத்து போடும்போது தூரத்துல ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. அதுல ரொம்பவுமே சவுண்ட் கேக்குது. இதையுமே நம்ம ஹீரோ பாக்குறான், என்னடா இவ்வளவு சவுண்ட் கேக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அன்னைக்கு டயம் முடிஞ்சு நம்ம ஹீரோவுக்கு கைவிலங்கெல்லாம் கூட்டி, நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது நம்ம ஹீரோ கூட நிறைய பேர் இவங்க எல்லாத்தையுமே அப்படியே ஜெயிலுக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த ஜெயிலு ரூம்குள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரூம்ல இன்னொருத்தர் இருந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து ஒரு லேஸ் பாக்கெட் எடுத்து கருக்கு முறுக்குன்னு கடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து வெறியாயிட்டு டப்புன்னு பாக்கெட்டே பிடிக்கிறான். ஏன்னா அந்த சவுண்ட் கூட அவனுக்கு பிடிக்க மாட்டுது. இப்படி அடுத்த நாள் வழக்கம் போல நம்ம ஹீரோவும் வந்து அந்த இடத்த வந்து சுத்தி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வீடுல வந்து டப்பு டப்புன்னு சவுண்ட் கேக்குதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வீட்டு பக்கத்துல போய் பாக்குறான். அது லாஸ்ட் பார்த்தோம்னா அது வீடு கிடையாது, குதிரை பண்ண மாதிரிங்கிறது தெரியுது. அதுக்குள்ள குதிரையும் இருக்குதுன்னு தெரியுது. ரொம்பவுமே முரட்டுத்தனமா இருக்குது போல அந்த குதிரை. இதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த குதிரை இருக்கிற வீட்டுக்குள்ள போகாமையே வெளியே நின்னே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அது ரொம்பவுமே கோவப்படுது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான். சரி உள்ள போயிட்டு தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நின்றுப்பான். நின்னுட்டு அவன் பக்கத்துல தடவி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கையெல்லாம் கொண்டு போவான். ஆனா அது அடங்கவே அடங்காது. இதை பார்த்த அந்த குதிரை எல்லாத்தையுமே வளர்க்குற முதலாளி இருப்பாங்க பாத்தீங்களா, அவருமே டப்புன்னு வந்துட்டு ஏய் நீ யாரா, எதுக்காக இதுக்குள்ள போன, உன்னை சட்டி அங்கே போகுது, பெஸ்ட் வெளியே வாடான்னு கூப்பிட்டு, தம்பி யாரை கேட்டுப்பா நீ உள்ள போன, கைதிகளா இருக்கிற நீங்க அதிகபட்சமே 50% தான்
கோவப்படுவீங்க. ஆனா இந்த குதிரை அப்படி கிடையாது. ஒரு உதச்சிச்சுன்னு நினைச்சுக்கோ, நீ இறந்தே போயிருவடா முட்டாப்பையில. இதுக்கப்புறம் இந்த குதிரை பக்கத்துல வரத குறைச்சுக்கோ, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு, இதுக்கப்புறம் இதை நினைச்சு கூட பாக்காதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வயசான ஒருமே, அதாவது குதிரையோட முதலாளியுமே வந்து அனுப்பி விட்டுறாப்ல. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகளை எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து பார்க்க வந்திருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே வந்து பார்க்க வந்திருக்கா. அப்படி நம்ம ஹீரோவுமே வந்து எங்கடா உட்கார்ந்திருக்கான்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார போகும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. ஹே நான் இங்க இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி கேக்குது. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே பக்கத்துல போய் உட்காரான். உட்கார்ந்த அடுத்த செகண்ட் இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க வராத அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறா. எதுவுமே பேசல. அப்படி என்னடா கோவன்ட்டு படம் பாக்குற எனக்கே ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம ஹீரோவுமே வந்து அந்த குதிரை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் இருக்கான். ஆக்சுவலா இவன் மட்டும் கிடையாது, பகல் நேரத்துல எல்லா கைதிகளுமே வந்து இந்த குதிரைகளை வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டும், சுத்தம் பண்றதா இருக்கட்டும், குதிரைகளுக்கு ட்ரெயினிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலை மட்டும் தான் பண்ணணும். இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தோம்னா அந்த ரொம்பவுமே மோசமான கோவமான குதிரைன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஒரு குதிரையுமே திறந்து விட போறாங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டு அந்த ஒரு குதிரையுமே திறக்கிறாங்க. திறந்து அடுத்த செகண்ட் வெறித்தனமா ஓடி போகுது. இதையுமே நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் வேடிக்கை பார்க்கறத பார்த்த அந்த குதிரைகளோட முதலாளின்னு சொல்லி பாத்தீங்களா, அவருமே அந்த ஒரு பெரியவருமே வந்துட்டு, என்னப்பா அந்த குதிரை மேல ஒரு கண்ணாவே இருக்கே, நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனாலும் உனக்கும் இந்த குதிரைக்கும் ஏதோ ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இந்த குதிரையை இப்ப வரைக்கும் யாருமே அடக்குனது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மதம் பிடிச்ச ஒரு குதிரை இது. ஆனா அந்த குதிரை இருக்கிற இடத்துலயே அந்த வீட்டுக்குள்ளேயே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நின்றுக்க. சத்தியமா சொல்றேன், இது பாராட்டக்கூடிய விஷயம் தான். நீ ஒண்ணு பண்ணு, இதுக்கப்புறம் இந்த குதிரையை முடிஞ்சா நீ அடக்கி பாரு. அப்படி அடக்கிட்டனா இந்த குதிரைக்கு டெய்லியுமே வந்து ட்ரைனிங் நீ கொடு. அப்படி கொடுத்து இந்த குதிரை கூட நல்லா பழகிடுச்சுன்னா அந்த குதிரையை பாத்துக்கிற முழு பொறுப்பு உன்னோடது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிறான். ஒரு குதிரை கூட எப்படி பழகணும், நம்ம சொல்றத குதிரை எப்படி கேட்கும், குதிரை எப்படி பராமரிக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காருல்ல, இவர் பேர் தான் ஹென்றி, இவர் தான் வந்து உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெரியவருமே வந்து போயிடுறாப்ல. இப்ப இந்த ஹென்றி இருக்கான் பாத்தீங்களா, இவனுமே வந்து நம்ம ஹீரோவை கூட்டி போயிட்டு, நீ வெளிய நின்னே பாரு, நான் உள்ள போயிட்டு இந்த குதிரையை எப்படி அடக்குறங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடங்காத குதிரைன்னு சொல்லி பாத்தீங்களா, அது இருக்கிற இடத்துக்குள்ள ஹென்ரியுமே வந்து போயிடுறான். போயிட்டு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் கையில வச்சிருக்கேன் பாத்தியா இந்த பைப்பு, இதுதான் வந்து நமக்கு மூணாவது கை மாதிரி. அதாவது குதிரைக்கு நல்லாவே தெள்ள தெளிவா தெரியுற கை இதுதான். இதை வச்சுதான் வந்து குதிரை எந்த பக்கம் போகணும், நிக்கணுமா இல்ல ஓடணுமா இல்ல எந்த சைடு போகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தீர்மானிக்கிறது இது மட்டும்தான். இதை வச்சுதான் நீ சொல்லணும். அதுவும் இல்லாம இதுட்ட முக்கியமா நீ கோவப்படக்கூடாது. கோவப்படனா நீ சொல்றத கேட்கவே கேட்காது, ரொம்ப பொறுமையா சொல்லணும் அப்படின்ட்டு ஹென்ரியுமே அந்த குதிரையை வலது பக்கம் போய் சொல்றான், இடது பக்கம் போய் சொல்றான். அந்த மாதிரி அவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்குது. சரி ஓகே கோல்மன், இதெல்லாம் பாத்துக்கிட்டல, இப்படிதான் ஒரு குதிரையை வந்து ட்ரெயின் பண்ணணும், அதனால நீ இப்போ உள்ள வந்து ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல ஏறிக்கிறான். இப்ப கோல்மன்மே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்றான். ஆனா இவன் சொல்றது எதுவுமே அந்த குதிரை கேட்க மாட்டுது. ஒரு கட்டத்துல பயத்துல பைப்பையை கீழே போட்டுறான். இந்த குதிரை இவனை நோக்கி வர ஆரம்பிச்சிருது. இப்ப இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுமே தூரத்துல இருந்துகிட்டு உடம்ப ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு அதை போ சொல்லு, பின்னாடி போ சொல்லு, இல்லனா உன்னை எட்டி முதிச்சிருண்டா சொல்றா ஃபர்ஸ்ட் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கோல்மனுமே சொல்றான். ஆனா அவன் வந்து முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு சொல்ல மாட்டான். ரொம்பவுமே பயப்படுறான். இதை பார்த்தா ஹென்ரியுமே நீ பயப்படாதமா பண்ணு, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி அவனுமே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பண்ணும்போது அந்த குதிரையுமே பின்னாடி போயிருது. இப்படி அங்க இருந்து கிளம்பி அப்படியே குளிச்சுட்டு இவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபேமிலியை சந்திக்கிறவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அவனோட ஒய்ஃப் அன்னைக்கு வந்திருக்குது. இவனுமே போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு கைதி வந்து, இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க, உங்களை வச்சு போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆகாது, அதாவது நம்ம ஹீரோக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும். ஒரு கட்டத்துல போட்டோ வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து உட்காந்துறான். அவனோட ஒய்ஃபும் வந்து உட்காந்துருது. அப்ப அவன் ஒய்ஃபுமே சொல்லுது அவங்கிட்ட, கோல்மன் நான் வந்து ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் என்ன ரொம்பவுமே நல்லா பாத்துக்கிறான், என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான், இப்ப புதுசா அவன் ஒரு ஷாப் வேற ஓபன் பண்றான், அதுலதான் நான் வேலையும் பார்க்க போறேன், அதனால நான் அவனை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். ஏன்னா கட்டின புருஷங்கிட்டே வந்து இப்படி எல்லாம் சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருக்கும், ரொம்பவுமே மன உளைச்சல தானே இருக்கும். அவனுமே ரொம்பவுமே அமைதியா இருக்கான். ஒரு கட்டத்துல அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்பவுமே வெறி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, இதுக்கப்புறம் என்ன பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கத்திடுறான், பயங்கரமா கோவப்பட்டுறான். இப்ப அங்க இருந்து வெறியாகி அப்படியே நடந்து வரான். எங்க நடந்து வரான்னு பார்த்தோம்னா அந்த குதிரை பண்ண இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் நடந்து வரான். அங்க பார்த்தோம்னா அந்த குதிரையுடைய முதலாளி குதிரைக்கு நிறைய கைதிகள் ட்ரைனிங் கொடுப்பாங்களா, அவங்க கிட்ட இப்படிதான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவுமே நிக்கிறான். இதை பார்த்த அந்த முதலாளியுமே, அதாவது அந்த பெரியவரை தான் சொல்றேன், என்ன கோல்மன் என்னாச்சு இங்க வந்திருக்க, சரி உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அதை போய் பண்ணு அப்படின்ட்டு அந்த குதிரை ரொம்பவுமே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த குதிரையை போயிட்டு அடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவனே ரொம்ப கோவமா இருக்கான். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ விறுவிறுன்னு அந்த குதிரை இடத்துக்குள்ளேயே போயிடுறான். போயிட்டு ஹென்றி எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தானா குதிரையை அடக்கிறதுக்கு, அந்த மாதிரியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பெரியவரா இருக்கட்டும், அவரை சுத்தி நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க, பரவாயில்லையே நல்லதான் அடக்குறான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்டத்துல அந்த குதிரை வந்து இவன் சொல்றதை கேட்கவே மாட்டுது. இவன்
இவனும் ஒரு பக்கம் வெறியாயிடுறான், அந்த குதிரையும் வெறியாயிருது. நான் சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு வெறி கொண்டு குதிரை கிட்ட போய் கத்திக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். இத பாத்துக்கிட்டு இருந்த குதிரையுமே வெறியாயிட்டு அவனையுமே ஒரு ரத்து எத்தி விட்டு போயிரும் ஓடுற சாக்குல. இப்ப அவனுமே கீழே விழுந்து ரொம்பவுமே அடிபட்டு இருக்கும். இத பார்த்து வெறியானவன் அந்த குதிரையோட கழுத்துல மண்டு மண்டுன்னு குத்த ஆரம்பிச்சிருவான். இப்ப ஒரு பக்கம் குதிரை வெறியாயி திரும்பவும் தள்ளி விட்டுரும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்க அடக்கிறதும், இன்னொரு பக்கம் அந்த குதிரையோட ட்ரெயினர் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அடக்கிறதும் இப்படி இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கோவக்காரங்கன்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜென்மத்துல ஒண்ணு சேர மாட்டாங்க என்ன நான் நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாருங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே வந்து குதிரை மேல தாக்குதல் பண்ணனால அவனை மட்டும் தனி சிறையில அடைச்சு வச்சிடறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கோவமாயிட்டு சவத்திலேயே மண்டு மண்டுன்னு குத்த ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவ்வளவு கோவப்படுறான். ஒரு பக்கம் நம்ம ரொம்ப கோவப்படுறோம்ட்டு அவனுக்கே ரியலைஸ் ஆகி நம்ம கோவத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் படிக்கிறான். நிறைய புக்ஸ் நைட் ஆனா நிறைய புக்ஸ் படிக்கிறான். இப்போ கோவத்தெல்லாம் ஓரளவுக்கு கம்மி பண்ணதுக்கு அப்புறம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குதிரை கூடயும் வந்து சாந்தமா பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறான். இப்படியே ரொம்ப நாள் காலங்கள் கடந்துகிட்டே இருக்குது. அப்படி ஒரு நாள் நைட்டு புயலு மழை இடின்ட்டு அன்னைக்கு நைட்டு ரொம்பவே பயங்கரமா இருக்குது. இத பார்த்த போலீஸ்காரங்க எல்லாருமே அங்க நிறைய கைதிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள எல்லாத்தையுமே வெளியே திறந்து விட்டு எல்லாருமே வந்து அவங்க குதிரையை வந்து புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோவுமே வரான். நம்ம ஹீரோ வந்ததுமே எப்படியாவது நம்மளோட குதிரையை, அதாவது அந்த மதம் பிடிச்ச குதிரையை எப்படியாவது சேஃபா வந்து ஜெயிலுக்குள்ள கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்க குதிரையை வந்து புடிச்சிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே சாந்தமா அந்த குதிரை கூட டீல் பண்ணி அந்த குதிரை கழுத்துலயுமே கயிறை போட்டு அவனுமே கூட்டி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு மரண மாசா இருக்குது. சரி, எல்லா குதிரையும் பிரிசனுக்குள்ள கூட்டி போனா ஒரு பக்கம் லைட் கிடையாது, இருட்டுல எல்லா குதிரையும் கத்த ஆரம்பிச்சிருது. இப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு பக்கம் குதிரையெல்லாம் நல்லா அடக்கி வச்சிடறாங்க, கரண்ட் வந்துருது. இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த பிரிசனை சுத்தி வேலி போட்டிருப்பாங்களா, அதுவா இருக்கட்டும், குதிரையோட பண்ணையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவுமே சேதமாயிருச்சு அந்த புயல்னால. திரும்ப எல்லாருமே அதை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்த அந்த பெரியவருமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, பரவாயில்ல, நான் நேத்து உன்னை பார்த்தேன், அந்த குதிரைய ரொம்பவுமே சாந்தமா டீல் பண்ணி அதோட கழுத்துல கயிறை வேற போட்டு கூட்டி போற, பரவாயில்ல, உன் கூட வந்து அந்த குதிரை சேர்ந்துருச்சு. முக்கியமா ஒன்னு சொல்றேன், உன்னோட கோவம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு, உன்னோட கோவமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ கைதி கிடையாது, இந்த குதிரையை பராமரிக்கிற ஒரு தொழிலாளன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த கைதி ட்ரெஸ் எல்லாம் வேணாம், இந்த ட்ரெஸ் நீ போட்டுக்கோ, இதுக்கப்புறம் நீ தான் இந்த குதிரையை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாப்ல. இன்னொரு பக்கம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட சிறையிலேயே ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவனை இன்னொருத்தன் கருப்பா இருக்கிற ஒருத்தன் பின்னாடி இருந்து குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான் சாப்பிடும்போது. அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பகை, இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சிறைச்சாலைனால இந்த இம்சை தானே. இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நம்ம ஹீரோவுமே வந்து அந்த குதிரைக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 கேரட்டா இருக்கட்டும், வாளில தண்ணியா இருக்கட்டும், இந்த மாதிரி எட்டு வரான். அப்போ அந்த குதிரை இருக்கிற இடத்துக்குமே போயிட்டு, நல்லா கேட்டுக்கோ, உனக்காண்டியே வந்து நான் ஒரு கேரட் கொண்டு வந்திருக்கேன், இதை நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சாப்பாடு கொடுக்க போறான். ஆனா அந்த குதிரை வந்து விலகி போய்கிட்டு இருக்குது. இவன் இருந்து ஒரு பக்கம் வெறியாயிட்டு இதை சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டை உடைச்சு போட்டுறான். இவனும் அந்த குதிரையை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தலாம்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். வெறியாயிட்டு, நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்த, இப்ப மட்டும் என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட்டு இருக்கான் அந்த குதிரைட்ட போயிட்டு. இன்னொரு பக்கம் ஹென்ரின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு குதிரையை சாந்தமா வந்து டீல் பண்ணு, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சாந்தமா டீல் பண்ணு, ஏன் நீ கோவப்பட்டாலும் எந்த குதிரையும் அடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். முக்கியமா ஒரு குதிரை அடக்கணும்னா சென்டர்ல நின்னு குதிரையை வந்து சமாதானப்படுத்து, அப்படின்னா தான் அது வந்து கேட்கும், அது உனக்கு ஒண்ணு அடிமை கிடையாது, அதை வந்து இப்படி துன்புறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியும் நம்ம ஹீரோவும் போயிடுறாங்க. திரும்பவும் யாரும் இல்லாத டயத்துல நம்ம ஹீரோ மட்டும் தனியா வந்து அந்த குதிரை எப்படியாவது டீல் பண்ணிடலாம், எப்படியாவது அந்த குதிரையை நம்ம நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைகிட்ட நிறைய பேசி பாக்குறான். நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத, நான் ஒன்னும் எனிமி கிடையாது, உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் பாக்குறான். ஆனா அந்த குதிரை அதுக்கு அடங்கவே மாட்டுது. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ரொம்பவுமே வெறியாகி அந்த குதிரையை திட்ட ஆரம்பிச்சிடறான். சொன்னா கேட்க மாட்டியா, நீ என்ன பைத்தியமா, உன்னை என்ன நான் கொல்லவா போறேன், உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்காண்டி தானே கேட்டுட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு திட்ட ஆரம்பிச்சிடறான். ஒரு பக்கம் ரொம்பவுமே சோர்வானதுக்கு அப்புறம், ப்ளீஸ் என்னால முடியல, எனக்கு ரொம்பவுமே சோர்வாயிருச்சு, என்ன நம்பு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், உன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த குதிரை பண்றத பார்த்தாலே இவனால முடியல. ஒரு பக்கம் போயிட்டு இவனுமே உட்காந்துடுறான். இப்ப இவன் உட்கார்ந்ததை பார்த்துட்டு அந்த குதிரை இருக்கு பாத்தீங்களா, அந்த குதிரை ஆட்டோமேட்டிக்கா இவன் பக்கத்துல வந்துட்டு தலையை வச்சுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான். பரவாயில்ல, நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிச்சு போல அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு இருக்குது. ஆனா முக்கியமா ஒன்னு சொல்றேன், வாய் இல்லாத ஜீவன் மட்டும் இல்ல, உயிரோட இருக்கிற எதுனாலும் நம்ம சொல்றத அதை கேட்கும், ஆனா அது புரியறதுக்கு தான் டைம் ஆகுங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் இவன் ரொம்பவும் அழுகவும் ஆரம்பிச்சிடுறான். அவனால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவன் கூட அவன் ஒய்ஃப் கிடையாது, கோவப்படுறனால அவன் ஒய்ஃபும் விட்டு போயிடுச்சு, சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் யாரும் கிடையாது, இப்படி அவனை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா அந்த குதிரை மட்டும் அவன் கூட இருக்குது. இதை நினைச்சு ரொம்ப ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிடறான். இப்போ அன்னைக்கு நைட்டே வந்து அவனோட ஒய்ஃபுக்கு நிறைய லெட்டர்லாம் எழுதுறான். இந்த மாதிரி எனக்கு கோவம் போயிருச்சு, இந்த கோவம் போறதுக்கு முக்கிய காரணம் ஒரு குதிரை தான், இப்போ நானும் அந்த குதிரையும் ரொம்பவுமே ஒன்னா
தான் இருக்கும், என்ன மாதிரி தான் அந்த குதிரையும் கோவப்பட்டுச்சு, ஆனா எங்க 2 பேத்துக்குமே கோவம் போய் ரொம்பவுமே ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ட்டு அவனோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே லெட்டர்ல எழுதிக்கிட்டு இருக்கான் அவனோட ஒய்ஃபுக்கு அனுப்புறதுக்காண்டி. இப்ப இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா கோவம் எல்லாம் போயிட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா அந்த குதிரை மேல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த குதிரையை இப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணணும், இப்படிதான் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கீழே நின்று அந்த பெரியவருமே வந்து எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அன்னைக்கு பொழுது இவனுக்கு செம்ம சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது. அதுல இருந்து அடுத்தடுத்த நாள் சந்தோஷமா போடுது, அதையுமே நம்ம பார்ப்போம். இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது. அதை முடிச்சிட்டு அவனோட சிறைக்கு வரும்போது நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள இன்னொருத்தர் இருக்கான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே ரொம்பவுமே போதையில இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான். எப்படா என்னடா ஆச்சு, நீ எப்படா போதையா இருக்குன்னு பார்க்கும்போது நான் ஒரு மருந்து எடுத்தேன், அந்த மருந்து செம்மையா இருக்குது, அதை வேணா நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எப்படா அந்த ஜெயிலுக்குள்ள வந்து போதை பொருள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே டவுட் ஆயிடுறான். இப்ப அடுத்த நாள் பார்த்தோம்னா இந்த போதை பொருளை வந்து யாரு கொண்டு வரா, எப்படி இவனுக்கு இந்த போதை பொருள் கிடைக்குது, எதனால இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோவுமே எல்லாத்தையுமே வேவு விட்டு இவனுமே அப்படியே ஒரு இடத்துக்கு போய் பாக்குறான். அந்த இடத்துல பார்த்தோம்னா அங்க உள்ள ஒரு போதை பொருள் மருந்து மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஊசி மூலியமா ஒரு துணியில இறக்கிடுறாங்க. அதாவது ஒரு துணியில தண்ணியை நினைச்சிட்டு அதை புழிஞ்சோம்னா தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஒரு மருந்தையுமே துணியில வந்து இறக்குறாங்க. இப்படிதான் வந்து ஒவ்வொருத்தவனுக்கும் வந்து இந்த ஒரு போதை பொருள் வந்து போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நார்மலா பாட்டிலாம் வந்து சிறைச்சாலைக்குள்ள எட்டு போக முடியாதுங்கிற காரணத்துக்காக இப்படி போய்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள ஒருத்தர் தான் பாத்தீங்களா, அவனுமே வந்து அந்த ஒரு டிஷர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை புழிஞ்சி அதுல உள்ள மருந்தை எல்லாத்தையுமே எடுத்து அது மூலியமா வந்து போதை ஆகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த குடிகார பயலுக குடிக்கிறதுக்காண்டி போதையாகிறதுக்காண்டி என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாருங்களேன். இப்ப நம்ம ஹீரோவுமே அடுத்த நாள் பார்த்தோம்னா ரொம்பவுமே சந்தோஷமா அந்த குதிரை கூட வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி நல்லா சந்தோஷமா ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு இவனை பாக்குறதுக்காண்டி இவனோட ஒய்ஃபுமே வந்து வந்திருப்பா. அவ வந்ததுமே ஒரு பக்கம் இவன் உட்கார்ந்து அவளை பார்த்ததுமே அழுக ஆரம்பிச்சிருவான். எப்பவுமே கோவம் தான் போட்டுக்கிட்டு இருப்பான், இப்ப அழுக ஆரம்பிச்சிடறான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்ததுமே பரவாயில்ல சார், இப்பெல்லாம் கோவம் குறைஞ்சிச்சு போல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பக்கம் இவன் நம்பலதான். இத பார்த்த நம்ம ஹீரோவுமே இங்க பாரு, எனக்கு ரொம்பவுமே கோவம் குறைஞ்சிருச்சு, என்னோட கோவத்தை குறைச்சது அந்த குதிரை தான், நான் உன்னை ரொம்ப துன்புறுத்திட்டேன், என் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப துன்புறுத்திருக்கேன், என் கோவத்தினால எல்லாரும் பறி போயிருக்காங்க என்கிட்ட, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுகுறான். அதாவது மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை இவன் வாயிலிருந்து இப்பதான் வந்திருக்கு போல. இதை பார்த்து ஒரு பக்கம் அவளுக்கும் லைட்டா கண் கலங்க ஆரம்பிக்குது. இவன் ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் நான் கோவப்பட மாட்டேன், நான் இதுக்கப்புறம் கோவப்படாம உன் கூட மட்டும்தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, எப்பா சாமி நீ போதும்பா, நீ கோவப்பட்டதே போதும், இதுக்கப்புறம் நீ கோவப்பட்டா கூட என்னால தாங்க முடியாது, உன்கிட்ட என்னோட குடும்பத்தை வந்து கழிக்க முடியாது, அதனால நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ எழுந்திருக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே டப்புன்னு கையை பிடிச்சு உட்கார வச்சுட்டு ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடறான். நான் சொல்றதை இந்த ஒரு இதை மட்டும் கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு எப்படி இந்த கோவம் போச்சுங்கிறத சொல்றேன், நான் ரொம்பவுமே கோவப்படுவேன், அதே மாதிரி ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரையுமே வந்து ரொம்பவுமே கோவப்படும், அந்த குதிரையை அடக்கணும், அடக்கிறதுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நானும் வந்து அந்த குதிரை மாதிரியே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன மாதிரி அதுவும் கோவப்பட்டுச்சு, எங்க கோவத்தினால லாஸ்ட் வரைக்கும் நாங்க ஒண்ணு சேரவே முடியல, அதுட்ட நான் உதவாங்கினதும் மிச்சம், ஏன்டா அது குத்து வாங்கினதும் தான் மிச்சம், அதுக்கப்புறம் என் கோவத்தை எப்படி போக்குறதுங்கிறதுக்காக நிறைய புக்ஸ் படிச்சேன், நிறைய படிச்சேன், அந்த குதிரையிட்ட நிறைய சாந்தமா பழக ஆரம்பிச்சேன், ஒருத்தவங்கிட்ட எப்படி நார்மலா இருக்கணும், ஒரு மனுஷனோட இயல்பு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நார்மலா தான் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குதிரை கிட்டையுமே சாந்தமா கொஞ்சம் கொஞ்சமா அன்பா பழக ஆரம்பிச்சேன், அந்த குதிரையும் என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிச்சு, அது என் கூட நல்லா பழக ஆரம்பிச்சதுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், அதுல இருந்து நான் இப்ப வரைக்கும் கோவப்படுறது கிடையவே கிடையாது, நான் கோவத்தினால நிறைய பேரை இழந்திருக்கேங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது, நான் இப்பவும் கோவப்படுதுன்னா அந்த குதிரையும் நான் இழந்திருப்பேன், எனக்கு புரிய வச்சது அந்த குதிரை, நான் இதுக்கப்புறம் கோவப்பட மாட்டேன், என்ன விட்டு போயிடாத, ஐ லவ் யூ மிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவ என்னன்னா, நான் எப்படி நம்புறது, ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, நீ இப்ப புரிஞ்சு என்ன பண்ண, என் மனசுல ஃபுல்லா வெறுப்ப உண்டாக்கிட்ட, நீ உன்னோட அம்மாவா இருக்கட்டும் என்னோட அம்மாவா இருக்கட்டும் நம்ம குடும்பங்க இருக்கட்டும் எல்லாருமே கஷ்டப்படுற ஒவ்வொரு டைம்லயும் நான் மட்டும்தான் அவங்க கூட இருந்திருக்கேன், நான் மட்டும்தான் அவங்கள புரிஞ்சிருக்கேன், நீ என்ன புரிஞ்சிருக்க, ஒவ்வொரு டயத்துலயும் கோவப்பட்டு எல்லாரும் கூட சண்டை போட்டு ஒரு சாப்பாடு இல்லாம கூட இருந்திருக்கோம், நீ இப்படி பண்ணதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து எழுந்து போக ஆரம்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் இவன் ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோக்கு அதாவது மனுஷனுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அதாவது இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும், இல்லனா இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோ மாதிரி நிறைய பேரு அந்த குதிரையெல்லாம் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு தாளு, அவங்க எல்லாருமே அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே வந்து பின்னாடி சைடுல இருந்து அந்த குதிரையோட முதலாளி அந்த பெரியவர் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல அந்த முதலாளி பெரியவருமே சொல்றாப்ல, இங்க பாருங்கப்பா, நீங்க எல்லாருமே குதிரையை நல்லா பழக்கப்படுத்தி
சூப்பரா வச்சிருக்கீங்க. இந்த குதிரை எல்லாத்தையுமே நாளைக்கு ஏலத்துக்கு எடுக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு திருவிழா மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த திருவிழாக்கு நாளைக்கு எல்லாருமே காலையிலேயே கிளம்பி வந்துருங்க. முக்கியமா இந்த ஒவ்வொரு குதிரையும் $1000 $1500 விலை போகும். அந்த காசு எல்லாமே உங்களுக்கு தான். அதனாலதான் நீங்க இந்த குதிரையை இவ்வளவு நாள் டெய்லியும் இந்த குதிரைக்காண்டி செலவழிச்சு நேரத்தை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அதனால $1000 $1500 அந்த காசு உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, வேமா எல்லாருமே எழுந்து போயிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்படி அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா அந்த இடம் ஃபுல்லா கொடியெல்லாம் கட்டி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் மாதிரி அந்த இடம் ஃபுல்லா ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு குதிரையை ஒவ்வொருத்தரும் ட்ரெயின் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அவங்க குதிரையை எல்லாருமே எட்டு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த குதிரையை ஏலத்துக்கு எடுக்கிறதுக்காண்டி அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்படி அந்த இடம் முழுக்க செம்ம ஜோரா இருக்குது. இப்போ ஏலத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி தமிழ் தாய் வாழ்த்தோ தேசிய கீதமோ அதே மாதிரி அவங்க ஒரு பாட்டை பாடுறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏலம் விட போறாங்க. ஏலம் விட போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை லாஸ்டா நம்ம ஹீரோவை கூட பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஏலம் போகுது, அதுக்காண்டி நான் ட்ரெயின் பண்ண குதிரையை நான் எட்டு வருவேன், அதை பாக்குறதுக்காண்டி லாஸ்டா ஒரு தடவை வா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதையுமே இவ வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. ஆனா அவளை காணுமே காணும், வந்திருக்கவே மாட்டான். அவளைதான் விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே மன உடைஞ்சு போயிருவான் அந்த இடத்துல. இப்போ ஒவ்வொரு குதிரையும் ஏலத்துக்கு விட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குதிரையும் 1000 1200 1300 $1500 ரொம்பவுமே ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. இப்படியே ஒவ்வொரு குதிரையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வளர்க்குறான் பாத்தீங்களா, அந்த மதம் பிடிச்ச குதிரை. ஆக்சுவலா அந்த குதிரை பேர் மார்க்ஸ்னு யாரு வச்சிருப்பான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் அந்த குதிரைக்கு பேர் வச்சிருப்பான். அந்த குதிரையோட பேரையுமே சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இது வரும்போதே ரொம்ப ஸ்பீடா தான் வருது. ஒரு மார்க்கமா தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த குதிரை ரொம்ப மோசமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ அதை அடக்கிடுறான். இப்போ இந்த குதிரையோட ரேட் பார்த்தோம்னா $2500 போய்கிட்டு இருக்குது. இந்த டயத்துல மேல ஒரு ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்ட நம்ம ஹீரோவோட குதிரையுமே ரொம்பவுமே பயந்து போயிட்டு அங்கிருந்து வெறித்தனமா ஓட ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த குதிரையில இருந்து கீழே விழுந்து தரதரன்னு நம்ம ஹீரோவையும் பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. எப்படியோ ஒரு பக்கம் குதிரையில இருந்து ரிலீஸ் ஆகி அவனுமே கீழே படுத்திருக்கான் முடியாம. அந்த டயத்துல போன குதிரை திரும்ப ரிட்டர்ன் அது ஒரு முட்டும் பாத்தீங்களா நம்ம ஹீரோவை, அவ்வளவுதான் அவனுக்கு ரத்தம் பொதன்னு கொட்ட ஆரம்பிச்சிரும். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே அங்க உள்ள ஒரு போலீஸ்காரன் அந்த குதிரையோட முதலாளி அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு கூட்டி வந்திருப்பான். கூட்டி வந்ததுமே இவன் கையில விலங்கு இருக்கிறத பார்த்த அந்த முதலாளியுமே அவங்க கையில எதுக்கு ஃபர்ஸ்ட் விலங்கு போட்டிருக்கீங்க, அதை கழட்டி விட்டு நீங்க வெளியே போயிருங்க, நான் இவன்ட்ட பேசணும் சத்த நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இப்போ நம்ம ஹீரோ கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே என்ன மன்னிச்சிருங்க முதலாளி, நான் இந்த தப்பு பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த பெரியவருமே ஏன்ட்டு எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, அந்த குதிரை தான் உன்னை காயப்படுத்திருக்குது, இவ்வளவு நாள் அன்பு பாசமா 2 பேர் இருந்தீங்க, அவ்வளவு பாசமா நீ அதை வளர்த்திருக்க, அது உனக்கு இப்படி பண்ணிருக்க கூடாது, அதுகிட்ட போயிட்டு நீ மன்னிப்பு கேளு, ஏன்ட்ட ஏன் கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவுமே சரி ஓகே முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து அந்த குதிரை இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு வீடு மாதிரி அந்த இடத்துக்கு போறான். அங்க உள்ள போனதுமே அந்த குதிரை ரொம்பவுமே கோவமா திரும்பவும் பழையபடிக்கு அது மாதிரி பண்ணணும்னு பார்த்தோம்னா ரொம்பவும் பாசமா பழக ஆரம்பிச்சிருது. அதோட மைண்ட் வாய்ஸ் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, டேய் முதலாளி என்ன மன்னிச்சிடுறா, ஹெலிகாப்டர் சவுண்ட்னால எனக்கு பயந்துகிட்டு நான் ஏதோ பண்ணி விட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இப்படியே நம்ம ஹீரோ தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க பாரு மார்க்ஸ், நீ என்ன மாதிரி இங்க அடைஞ்சு கிடந்துகிட்டு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இப்படி நீ இங்க இருக்க வேணாம், நீ சுதந்திரமா போ, நான் உன்னை வெளியே கூட்டி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையுமே யாருக்கும் தெரியாம அவனுமே எல்லாத்தையுமே உடைச்சுக்கிட்டு குதிரையுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கூட்டி போயிடுறான். வெளியே கூட்டி போயிட்டு இங்க பாரு நான் சொல்றதை கேளு, இந்த போலீஸ்காரங்க வர்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிரு, அப்படின்னா தான் நீ சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அங்க இருந்து ஓட்டத்தை பிடிக்குது அந்த ஹீரோ, துண்ட காணும் துணிய காணும்னு எப்பா இவங்க தப்பிச்சா போதுண்டாங்கிற மாதிரிதான். இப்போ இந்த சவுண்டு இது எல்லாத்தையும் கேட்டு போலீஸ்காரங்களுமே வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோவுமே கையை தூக்கிட்டு இங்க பாருங்க நான் தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ணல, அந்த குதிரை ஓடி போயிருச்சு, அதை பிடிக்கிறதுக்காண்டி தான் நானுமே வந்தேன், நான் தப்பிச்சு போகணும்னு நினைக்கல, சத்தியமா நான் தப்பிச்சு போகணும்னு நினைக்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே முட்டிக்கால போட்டுறான். இவனையுமே பிடிச்சு கூட்டி போயிடுறாங்க. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டருமே வந்திருக்குது. அந்த லெட்டர் ரீட் பண்றான். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான் எழுதியிருக்கா. கோல்மன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னோட கோவம் எல்லாமே போயிருச்சுன்னு எனக்கு தெரியும், நமக்கு ஒரு பையன் பிறந்திருக்குது, கூடிய சீக்கிரத்துல நம்ம ஒன்னா வாழுவோம், உன் பையனை உன்னை பாக்குறதுக்காண்டி நான் கூடிய சீக்கிரத்துல கூட்டி வருவேன் அங்க, நீ எதுக்கும் பயப்படாத, நீ ரொம்பவுமே சந்தோஷமா இரு, நான் உன்னை பார்க்க வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கும். இதை பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடறான். ஒரு பக்கம் இந்த சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். போயிட்டு எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பக்கம் இவனுக்காண்டி அந்த குதிரை அந்த வேலி ஓரத்திலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கிறது தெரியுது. இதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷமாயிடுறான். அப்படியே இதோட இந்த சந்தோஷத்தோட இந்த படத்தையும் பயங்கரமா முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கோவப்பட்டோம்னா எதையுமே சாதிக்க முடியாது, எதுவுமே நம்ம கூட இருக்காதுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கானோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தேடி வரும். அதை விட முக்கியமா எவ்வளவு பெரிய கோவக்காரனா இருந்தாலும் சரி
அன்பை காமிச்சு அவனை உடைச்சிடலாம். அதுவும் இல்லாம ஒரு விலங்குக்கும் ஒரு மனுஷனுக்கும் எவ்வளவு ஒரு அன்பு காதல் இருக்குங்கிறத இந்த படத்துல வெளிக்காட்டிட்டாங்க. அப்படியே இதோட இந்த படத்தையும் பயங்கரமா முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய படம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.